ஜோதிட தகவல்லுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட சொந்த தொழில் யோகத்தை பற்றி தெளிவாக பேச போகிறேன். சொந்த தொழில் யோகத்தை பற்றி பேசுகின்ற போது நேற்று சில கருத்துக்களை கூறினேன். இன்று உங்களிடம் கூட்டு தொழிலை பற்றி கூற உள்ளேன். ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் அவர்களுக்கு கூட்டாக தொழில் செய்யக்கூடிய யோகம் உண்டாகும், கூட்டு தொழில் மூலமாக அனுகூலங்கள் உண்டாகும், ஒரு வளர்ச்சிகள் உண்டாகும் என பார்க்கின்ற பொழுது அதுக்கும் ஜாதகத்துல நிறைய தகவல்கள் இருக்கிறது. ஜாதகம் நல்லா பலமா இருந்தால்தான் தொழில் செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி நல்ல ஸ்தானத்துல இருக்கணும்னு சொன்னேன். ஒரு சில இடங்கள்ல 10ஆம் அதிபதி நல்ல ஸ்தானத்துல இல்லாத பொழுது ஒரு சிலர் ஜாதகத்துல 7ஆம் வீடு நல்ல பலமா இருக்கும். இந்த 7ஆம் வீடு பலமா இருக்கிறவங்க உங்களுக்கு கூட்டாக தொழில் செஞ்சால் ஒரு சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானங்கள் அமைய பெற்று தன லாபஸ்தானத்தில் அமைய பெற்று நல்ல கிரக சேர்க்கையோடு இருந்தால் அவங்க கூட்டு தொழில் மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். 7ஆம் அதிபதி கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானத்துல நல்ல ஸ்தானத்தில் அமைய பெற்று ஒரு நல்ல கிரக சேர்க்கை பெற்று இருப்பது மிக மிக சிறப்பு. பொதுவாக 7ஆம் அதிபதி கேது சேரக்கூடாது. 7ஆம் அதிபதி அது போல சனி சேரக்கூடாது, செவ்வாய் சேரக்கூடாது. சனி சேர்ந்தா கூட நல்லதுதான், செவ்வாய் சேரக்கூடாது. செவ்வாய் சேர்ந்தா வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுது, கேது சேர்ந்தா நஷ்டங்கள் ஏற்படுது. அது போல 7ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு தேய்பிரை சந்திரன் சேரக்கூடாது. தேய்பிரை சந்திரன் சேர்ந்தால் கூட ஒரு சில ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. எந்த ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானத்துல இருக்குதோ அவங்க கூட்டு தொழில் மூலமாக ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு உண்டாகும். எந்த ஒரு ஜாதகருக்கு 7ஆம் அதிபதி சூரியன் சேர்க்கை பெறுகிறதோ, 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுல போய் அமைகிறதோ, 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்குதோ, அல்லது 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்குதோ, அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தந்தை வழி உறவினர்களுடன் சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். எந்த ஒரு ஜாதகருக்கு 7ஆம் அதிபதியும் பலம் பெற்று கூட சூரியன் நல்ல பலமா இருக்கோ அவங்களுக்கு அப்பா வழி உறவினர்கள் மூலமாகவும் வயசு மூத்தவங்கள் மூலமாகவும் ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியும் உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியும் நல்ல பலமா சேர்ந்திருந்து கூட சந்திரன் வளபிறை சந்திரனாக இருந்தால் தாய் வழி உறவுகள் மூலமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அது போல 7ஆம் அதிபதியோட புதன் சேர்கின்ற பொழுது அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு கூட்டு தொழில் யோகத்தை கொடுத்துருக்கு. அது போல ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோட புதன் சேர்ந்திருந்து அவங்களுக்கு ஜாதக ரீதியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் நல்லா வலிமையா இருக்கும் போது மாமன் வழி உறவுகள், தாய் வழி உறவுகள், மாமன் ஸ்தானத்துல இருக்கவங்களோட சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு அனுகூலமான நிலையானது உண்டாகும். அது போல ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோட ஆண்கள் ஜாதகம் என்றால் சுக்கிரன் சேர்க்கை பெற்று அமைய பெற்றிருந்தால், சுக்கிரன் தொடர்போடு இருந்தால், சுக்கிரன் நல்ல ஒரு நிலையில இருந்தால் அவங்க பெண்கள் சம்பந்தப்பட்டவங்களை கூட வச்சுக்கிட்டு கூட்டாக வைத்துக்கொண்டு அல்லது மனைவியை கூட்டாக வைத்துக்கொண்டு தொழில் செய்கின்ற பொழுது ஒரு வளமான பலன்களும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அடைய முடியும். எந்த ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு 7ஆம் அதிபதியோட உங்களுக்கு சுக்கிரன் நல்ல பலமா இருக்கோ அவங்க மனைவி மூலமாகவும் மனைவியை கூட சேர்த்து வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாகவும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அது போல எந்த ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோட செவ்வாய் சேருதோ, செவ்வாய் சேர்ந்தா வாக்குவாதம் ஒரு பக்கம் சொன்னாலும் செவ்வாய் ஒரு நல்ல இடத்துல செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தாலும் 3-11 அதிபதியோட தொடர்பு இருந்தாலும் அவங்க உடன் பிறந்தவர்களை கூட்டாக வைத்துக்கொண்டு உடன் பிறந்தவர்களை கூட்டாளியாக சேர்த்து கொண்டு தொழில் செஞ்சு நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அனுகூலங்களும் நல்ல ஒரு வளமான பலன்களும் கண்டிப்பாக கொடுக்கும். எந்த ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோட குரு சேர்ந்து இருக்கோ அவங்களுக்கு நண்பர்கள் மூலமாகவோ பிள்ளைகள் மூலமாகவோ பிள்ளைகளை கூட்டாக வைத்துக்கொண்டோ செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு ஏற்படும். எந்த ஒரு ஜாதகருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோட சனி சேருதோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாம். சொந்த முயற்சியால் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு அனுகூலங்களும், ஒரு சில இடங்கள்ல சனி நல்ல பலமா இருக்கிறவங்களுக்கு கூலிக்காரங்களை கூட சேர்த்துக்கிட்டு வேலைக்காரங்களை கூட கூட்டாக வைத்துக்கொண்டு வேலைக்காரங்களே தொழில நல்ல
ஒரு நிலையில கொண்டு வரக்கூடிய யோகங்கள்லாம் கூட கொடுக்கும். எந்த ஒரு ஜாதகத்துல சனி ஒரு ஜாதகத்துல நல்ல பலமான நிலையில இருக்கோ அவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்க வந்து நல்ல ஒரு லாயலா இருக்கிறது, நல்ல ஆதரவா இருக்கிறது, ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட ஜாதக ரீதியாக உண்டாக்கும். ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோட ஜாதகத்துல வந்து சனி நல்ல பலமா இருக்குன்னா அவங்களுக்கு வந்து வேலைக்காரங்க ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு ஜாதகத்துல ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சனிங்க. சனி கூட ஒரு ஜாதகத்துல புதன் சேர்ந்திருந்தா அவங்க யாரு கூடயாவது ஒரு கூட்டாக சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகும். பொதுவா வந்து ஒரு ஜாதகத்துல வந்து 7ஆம் அதிபதியோட என்ன கிரகங்கள் சேர்ந்திருந்தா ஒரு கூட்டு தொழில்னு சொன்னேன். அது போல ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி தொடர்போடு இருந்தால் தந்தை வழியிலும் 7ஆம் அதிபதி நல்ல வலிமையா இருக்கின்ற பொழுது மனைவி ஸ்தானத்தில் இருக்கவங்கள கூட்டாக வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய செயல்கள் மூலமாகவும் 7ஆம் அதிபதியோட 5ஆம் அதிபதி சேர்ந்திருந்தால் பிள்ளைகள் பங்காளிகளை கூட்டாக வைத்துக்கொண்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் உண்டாக்கும். அது போல 7ஆம் அதிபதியோட ஒரு ஜாதகத்துல எந்த ஒரு ஜாதகத்துல 3-11 தொடர்பு இருக்குதோ அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்களை கூட்டாக வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய தொழில் மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்களை கொடுக்கும். ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி 6-8-12 மறைகிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய 6-8-12 இருக்கோ அது ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. அது போல ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து சரலக்னமா இருந்தால் 11ஆம் வீட்டுல இருந்தாலும், சிறலக்னமா இருந்தால் 9ஆம் வீட்டுல இருந்தாலும், உபயலக்னமா இருந்தால் பெரும்பாலும் கூட்டு தொழில் செய்யாம இருக்கிறதோ ரொம்ப நல்லது. சரலக்னம்னு சொல்லிட்டு போகின்ற போது மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகிய ராசிகள் சரலக்னமாகும். இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி போய் லாபஸ்தானத்தில் இருந்தால் அவங்க கூட்டு தொழில் செய்கின்ற போது நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். அது போல சிறலக்னம் சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 9ஆம் வீடு பாதகஸ்தானம் ஆகும். அப்படி 9ஆம் வீடு பாதகஸ்தானம் என்ற காரணத்தினால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியாக 7ஆம் அதிபதி எந்த ஒரு ஜாதகத்துல வந்து சிறலக்னத்துல பிறந்தவங்களுக்கு 9ஆம் வீட்டுல போய் 7ஆம் அதிபதி உட்காரும் போது அவங்க கூட்டு தொழில் செஞ்சால் அவ்வளவு சிறப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது. அடுத்து எந்த ஒரு ஜாதகர் வந்து உபயலக்னத்துல பிறந்திருக்காரு, உபயலக்னம் என்பது மிதுனம், உங்களுக்கு வந்து கன்னி, தனுசு, மீனம், இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியே பாதகாதிபதியா வர்றது காரணத்தினால இவங்க முடிஞ்ச வரைக்கும் கூட்டு தொழில் செய்யாம இருக்கிறது நல்லது. எந்த ஒரு ஜாதகத்திலும் 7ஆம் அதிபதி ஒரு நல்ல இடத்துல இருந்து அவங்க வந்து ஒரு கூட்டு தொழில் செஞ்சாதான் நல்ல லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் யோகங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும். ஜோதி ரீதியாக யாருக்கு கூட்டு தொழில் யோகம், கூட்டு தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகள்லாம் ஏற்படும் என்பதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களிடம் தெளிவாக கூறியுள்ளேன். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது நேயர்களே, இதுவரை கூட்டு தொழில் பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் பேசினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.